இன்று மார்கழி 14ஆம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் 14 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம். இந்த பாசுரத்தில் வாய்சவடால் பேசும் ஒரு பெண்ணைத்தான் ஆண்டாள் எழுப்புகிறார். அதாவது வாக்கை தவறவிட்ட ஒரு பெண். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். தோழியே, உன் வீட்டின் பின் வாசலிலுள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தன் விரிந்த இதழ்களை மெதுவாகச் சுருக்கி மூடிக்கொண்டது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே என்று தோழியை எழுப்புகிறார் ஆண்டாள். கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாது. வாக்கு கொடுப்பது மிகவும் எளிது, அதை காப்பாற்றுவதுதான் கடினம். சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், செய்வதைத்தான் சொல்ல வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தைத்தான் இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது. இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், கண்ணன் திருவடிகளே சரணம்.